வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டாபிக் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸில் கெமிக்கல் மெஷினிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கெமிக்கல் மெஷினிங் அப்படிங்கிற மெஷினிங்க்கு கெமிக்கல் மில்லிங்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த கெமிக்கல் மெஷினிங்கில் மெஷினிங் பண்ணுறதுக்கு கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். இது கெமிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ். இந்த கெமிக்கல் மெஷினிங்கோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டல் ரிமூவல் எப்படி நடக்குதுன்னா த்ரூ கண்ட்ரோல்டு எட்சிங் ஆர் கெமிக்கல் அட்டாக். கெமிக்கல் ஒர்க் பீஸை அரிக்குது, அந்த அரிக்கிறது மூலமாக மெட்டல் ரிமூவல் நடக்குது. அந்த எட்சிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். நமக்கு தேவையான அளவுக்கு மெட்டல் ரிமூவ் ஆனதும் அந்த மெட்டலை கெமிக்கல்லேருந்து வெளியே எடுத்துடணும். ஸோ ஒரு கண்ட்ரோல்டு எட்சிங் ஆர் கெமிக்கல் அட்டாக் மூலயமா இங்கே மெஷினிங் நடக்குது. இதில் ஒரு டேங்க்குள்ளே கெமிக்கல் ரீஏஜெண்ட்டை ஃபில் பண்ணிவிடுவாங்க. கெமிக்கல் ரீஏஜெண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு ஒர்க் பீஸை உள்ளே வைக்கிறோம். அந்த கெமிக்கல் ரீஏஜெண்ட் கண்டினியூவாக ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதே போல் ஒரு அஜிடேட்டர் கலக்கணும், யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவனாக அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஒர்க் பீஸ் மேலே எங்கெல்லாம் மெட்டீரியல் ரிமூவல் நடக்கணுமோ அங்கே மட்டும் ஒர்க் பீஸை ஃப்ரீயாக விட்டுட்டு மெட்டீரியல் ரிமூவல் நடக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்தையெல்லாம் மாஸ்கண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சு கவர் பண்ணிடுறோம். இந்த கெமிக்கல் மெஷினிங் ப்ராசஸ் ஒரு கெமிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ்னு நம்ம சொல்லிட்டோம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் கெமிக்கல் ரீஏஜென்ட்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் ரீஏஜென்ட்டுக்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்சண்ட். ஏன்னா எட்சிங்னா அரிக்கிறது. இதுதான் ஒர்க் பீஸ் மெட்டீரியலை அரித்து மெட்டல் ரிமூவல் பண்ணுது. இந்த கெமிக்கல் ரீஏஜெண்ட் மெட்டலை அரித்து எடுத்து மெட்டாலிக் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல தான் மெட்டல் ரிமூவல் நடக்குது. எந்த கெமிக்கல் ரீஏஜெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒர்க் பீஸை நம்ம மெஷினிங் பண்ண போகிறோங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் ஒர்க் பீஸ் கெமிக்கல் ரீஏஜெண்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், அலுமினியம் மெட்டீரியல் மெஷின் பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ்டிக் சோடாவை கெமிக்கல் ரீஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதே ஸ்டீல் மெட்டீரியலை மெஷினிங் பண்ணுறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் நைட்ரிக் ஆசிடை கெமிக்கல் ரீஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு எட்சண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது அயன் குளோரைடு. மெக்னீஷியம் மெட்டீரியலை மெஷினிங் பண்ணணுன்னா நைட்ரிக் ஆசிடை கெமிக்கல் ரீஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். தென் டைட்டேனியமுக்கும் நைட்ரிக் ஆசிட் தான் கெமிக்கல் ரீஏஜெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் ஒர்க் பீஸ் மெட்டீரியல் இந்த கெமிக்கல் ரீஏஜெண்ட்டை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். கெமிக்கல் மெஷினிங்கில் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கண்ட். இந்த மாஸ்கண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, எந்தெந்த ஒர்க் பீஸுடைய ஏரியாவெல்லாம் மெஷினிங் பண்ண வேண்டாம், அங்கெல்லாம் மெட்டல் ரிமூவல் பண்ண வேண்டாமோ அந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்கண்ட் யூஸ் ஆகுது. மாஸ்கண்ட்டுக்கு இன்னும் ஒரு பேர் என்னென்னா ரெசிஸ்ட். ஏன்னா இந்த மாஸ்கண்ட் கெமிக்கல் இதை தாண்டி ஒர்க் பீஸில் படாத மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்குற ஒரு மெட்டீரியல். அதனால் அந்த மாஸ்கண்ட்டுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன, ரெசிஸ்ட். எப்படி நம்ம ஒர்க் பீஸை பேஸ் பண்ணி கெமிக்கல் ரீஏஜெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒர்க் பீஸை பேஸ் பண்ணி மாஸ்கண்ட்ஸையும் சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், அலுமினியம் ஒர்க் பீஸ் மெட்டீரியலாக இருந்தால் மாஸ்கண்ட்டாக பியூட்டேல் ரப்பர் ஆர் நியோப்ரின் ரப்பரை யூஸ் பண்ணலாம். இதே மெக்னீஷியம் மெட்டீரியல் ஒர்க் பீஸாக இருந்தால் பாலிமர்ஸை மாஸ்கண்ட்டாக யூஸ் பண்ணலாம். டைட்டேனியம் மெட்டீரியல் ஒர்க் பீஸாக இருந்தால் டிரான்ஸ்லூசன்ட் குளோரினேட்டட் பாலிமர்ஸை மாஸ்கண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதே ஒர்க் பீஸ் நிக்கலாக இருந்ததுன்னா நியோப்ரினை மாஸ்கண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஃபெரஸ் மெட்டல்ஸ்க்கு பிவிசி பாலிவினைல் குளோரைடு ஆர் பாலிஎத்திலீனை மாஸ்கண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாஸ்கண்ட்டை ஒர்க் பீஸ் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு 2 விதமான மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தடு ஸ்க்ரைப்டு அண்டு பீல்டு மாஸ்கண்ட்ஸ். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கண்ட்டை ஒர்க் பீஸோடைய ஒட்டுமொத்த சர்ஃபேஸ் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை ப்ரஷ் மூலயமா அடித்தோ இல்லை ஸ்டென்சில் மாதிரி போட்டு தடவியோ இல்லைனா மொத்தமாக அந்த ஒர்க் பீஸை கொண்டு போய் அந்த கெமிக்கல் மாஸ்கண்ட்டில் டிப் பண்ணியோ அப்ளை பண்ணிவிடுவாங்க. அப்புறம் எங்கெல்லாம் மெஷினிங் நடக்கணுமோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் மாஸ்கண்ட்டை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி உரித்து எடுத்துருவாங்க. ஸோ மீதி இடத்துலலாம் மாஸ்கண்ட் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் ஸ்க்ரைப்ட் அண்டு பீல்டு மெத்தட் ஆஃப் மாஸ்கிங். செகண்ட் மெத்தட் ஆஃப் மாஸ்கிங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெசிஸ்ட் மாஸ்கண்ட்ஸ். இந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ரொம்ப தின் செக்ஷனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு காம்பனண்ட்டில் ரொம்ப க்ளோஸாக டைமென்ஷனல் டாலரன்ஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துலையோ இந்த
ஃபோட்டோ ரெசிஸ்டன்ட் மாஸ்கண்ட்டை யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பீஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ரெசிஸ்ட் மெட்டீரியலை ஒர்க் பீஸ் மேலே அப்ளை பண்ணிடுறோம். பை டிப்பிங், ஸ்ப்ரேயிங், ப்ரஷிங் ஆர் ரோலர் கோட்டிங் ஏதாவது ஒரு மெத்தடில் ஒர்க் பீஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த கோட்டிங் நல்லா காஞ்சி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிறதுக்காக ஒரு அவனில் வச்சு 125 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த ஒர்க் பீஸை ஹீட் பண்ணுறோம். அப்போ ஒர்க் பீஸ் மேலே இருக்கிற மாஸ்கண்ட் என்ன ஆகும், நல்லா ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ டெவலப் பண்ணுற மாதிரி நமக்கு எந்த ப்ரொஃபைல் வேணுமோ அதை அந்த ஒர்க் பீஸ் மேலே அப்ளை பண்ணியிருக்கிற மாஸ்கண்ட்டை டெவலப் பண்ணுறோம். அல்ட்ரா வயலட் லைட்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி அந்த ப்ரொஃபைல் அங்கே கொண்டு வரோம். அந்த ப்ரொஃபைல் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒர்க் பீஸை கெமிக்கல் டேங்க்கில் இமர்ஸ் பண்ணி கெமிக்கல் மெஷினிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 2 மெத்தடாக தான் கெமிக்கல் மெஷினிங்கில் மாஸ்கண்ட்டை அப்ளை பண்ணுறோம். இப்போது கெமிக்கல் மெஷினிங்குடைய ஒர்க்கிங் பாருங்கள். ஒர்க் பீஸோடைய க்ளீனிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒர்க் பீஸ் மேலே டர்ட்டு, ஆயில், க்ரீஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒர்க் பீஸை ஃபஸ்ட்டு ட்ரை குளோரோ எத்திலின் வேப்பர் அப்படி இல்லைனா மைல்டு அல்கலைன் சொல்யூஷனில் ஒரு 85 to 90 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் இருக்கும்போது உள்ளே டிப் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டரை வச்சும் வாஷ் பண்ணிடுறோம். க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பீஸை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு தான் மேலே மாஸ்கண்ட் மெட்டீரியலை கோட்டிங்காக கொடுக்குறோம். கோட்டிங் கொடுத்து நமக்கு தேவையான ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நம்ம அதில் ஜென்ரேட் பண்ணி முடித்ததும் எங்கெங்கெல்லாம் மாஸ்கண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் பீஸை அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் ரீஏஜென்ட் இருக்கிற டேங்க்கில் நம்ம முக்கி வச்சிடுறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மாஸ்கண்ட் இருக்கிற ஏரியாவை தாண்டி ஒர்க் பீஸ் மெட்டீரியல் மேலே கெமிக்கல் ஆக்ட் ஆகாது. ஆனால் மாஸ்கண்ட் எடுத்துட்டோம் இல்லையா, எந்த ப்ரொஃபைல் கட் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் அந்த இடத்துல வந்து கெமிக்கல் ரீஏஜென்ட் ஒர்க் பீஸை அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த ஒர்க் பீஸில் இருக்கிற மெட்டல் எல்லாம் மெட்டாலிக் சால்ட்டாக கன்வெர்ட் ஆகி ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதும் ஹீட்டிங் காயிலும் அஜிடேட்டரும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கெமிக்கல் ரீஏஜென்ட்டுக்கு சப்ளை பண்ணுற டெம்பரேச்சர் அப்புறம் அந்த கண்டினியூவாக அஜிடேட்டிங் கெமிக்கல் ரீஏஜென்ட்டை கலக்கிக்கிட்டே இருக்கிறத பொறுத்து தான் மெட்டல் ரிமூவல் யூனிஃபார்மாக நடக்கும். அப்படி இல்லைனா ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் அந்த டெப்த் ஆஃப் மெட்டல் ரிமூவல் மாறி மாறி நடந்துடும். ஸோ கெமிக்கல் ரீஏஜென்ட்டை கண்டினியூஸாக கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கணும். அப்போ எவ்வளோ நேரம் இது டேங்க்குள்ளே ஒர்க் பீஸ் இமர்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மெட்டீரியல் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கோ அவ்வளோ நேரம். நமக்கு எந்த அளவுக்கு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணுமோ அது ரிமூவ் ஆனதும் ஒர்க் பீஸை நம்ம வெளியே எடுத்துடணும். ஒர்க் பீஸை கெமிக்கல் டேங்க்லேருந்து நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் வாட்டர் வச்சு க்ளீனாக கழுவிடணும். இல்லைனா கெமிக்கல் ரீஏஜென்ட் அது மேலேயே தங்கிட்டு இருந்ததுன்னா மறுபடியும் அது கண்டினியூவாக அரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கெமிக்கல் ரெசிடியூவெல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம். கெமிக்கல் மெஷினிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு. ஸோ மெஷினிங் இங்கே நடந்துடுச்சு. இந்த கெமிக்கல் மெஷினிங்கில் 2 விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று கெமிக்கல் பிளாங்கிங். இதில் மெட்டீரியலை ஒட்டுமொத்த ஒர்க் பீஸ்லேயே இருந்தும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, கட்டிங் அவுட் பார்ட்ஸ் ஃப்ரம் தின் ஷீட் மெட்டல்ஸ் அண்ட் ஃபாயில் ஷீட்ஸ். ஒரு ஒர்க் பீஸ் மேலே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மெட்டீரியல் மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கெமிக்கலில் இமர்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது கெமிக்கல் பிளாங்கிங், அதாவது ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். இதே கெமிக்கல் மெஷினிங்கில் செகண்ட் டைப் ஆஃப் மெஷினிங் கான்டூர் மெஷினிங். கான்டூர் அப்படின்னா நமக்கு தேவையான ஷேப்புக்கு செலக்டிவான ஏரியாவில் தேவையான டெப்த்துக்கு மட்டும் அந்த எட்சிங் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பீஸை நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஸோ கான்டூர் மெஷினிங்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பீஸ் வந்து திக் மெட்டீரியலாக இருக்கணும். திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ரொம்ப தின் மெட்டீரியலாக இருந்தால் அதில் கான்டூர் மெஷினிங் பண்ணுறது பாசிபிள் இல்லை. எட்சிங் அந்த அரிப்புலாம் வேகமாக நடந்துடும். இந்த கெமிக்கல் மெஷினிங்குடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த கெமிக்கல் மெஷினிங் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் மெட்டல் ரிமூவல் ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப ஃபியூ மைக்ரான்ஸ்க்கு மட்டும் பண்ணால் போதும், டாலரன்ஸ் ரொம்ப க்ளோஸாக வேணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் இந்த கெமிக்கல் மெஷினிங்கை யூஸ் பண்ணலாம். மேஜர் அப்ளிகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப் ஃப்ரீ காம்பனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்த கெமிக்கல் மெஷினிங் யூஸ் ஆகுது. இப்போ கெமிக்கல் மெஷினிங்குடைய மெரிட்ஸ் பாருங்கள். பர்ஃப் ஃப்ரீ காம்பனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எல்லா டைப் ஆஃப் ஒர்க் பீஸ் மெட்டீரியலையும் நம்ம மெஷினிங் பண்ணலாம். மெட்டல், நான் மெட்டல், அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இங்கே இல்லை. அதே மாதிரி ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ காம்பனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஒர்க் பீஸு எந்த விதமான டூலோடையும் மோதலை, அது எந்த விதமான எனர்ஜியும் அப்சார்ப் பண்ணல. ஒர்க் பீஸுடைய 2 ஃபேஸஸ், டாப் பாட்டம், 2 சைடு எது வேணாலும் சைமுல்டேனியஸாக நம்மளால் மெஷினிங் பண்ண முடியும். ஹார்டு பிரிட்டில் மெட்டீரியல்ஸையும் மெஷின் பண்ண முடியும். டூலிங் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி.
காம்ப்ளெக்ஸ் கான்டூர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக மெஷின் பண்ணலாம். இதே கெமிக்கல் மெஷினிங்குடைய டிமெரிட்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் வந்து ஸ்லோ தான். அப்போ மெட்டல் ரிமூவல் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கான காஸ்ட்லாம் கூட வரும். ஒர்க் பீஸ் திக்னஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட். ரொம்ப பெரிய ஒர்க் பீசஸ்லாம் இருந்ததுன்னா அதை இமர்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டேங்க்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒர்க் பீஸுடைய திக்னஸும் கொஞ்சம் லிமிட்டட் தான். ஸோ இதில் நம்ம கெமிக்கல் டேங்க்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால லார்ஜ் ஃப்ளோர் ஏரியா தேவைப்படுது. அதே மாதிரி இந்த கெமிக்கல் மெஷினிங்கில் ஷார்ப் கார்னர்ஸ் எல்லாம் மெஷினிங் மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஸோ அந்த ஃபைனல் ஃபினிஷிங் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் தான் கெமிக்கல் மெஷினிங்குடைய டிமெரிட்ஸ். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.